ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் நித்யா சிவகுமார். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ஃபியர் ஆஃப் பிகமிங் அன்சக்ஸஸ்ஃபுல் பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக தேங்க்யூ ப்ரோ, இது கண்டிப்பாக பேச வேண்டிய ஒரு டாபிக். தேங்க்யூ ஃபார் ரிமைண்டிங் மீ. நம்ம எல்லாருமே நம்ம சின்ன வயசுலேருந்து நிறைய பயங்களை ஃபேஸ் பண்ணி தான் வளர்ந்து வந்துட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, குழந்தையில எந்திரிச்சு நிற்கவே பயப்படுவோம். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போக பயம், அதுக்கப்புறம் எக்ஸாம்னா பயம், டீச்சர்னா பயம், ஸ்ட்ரிக்டான அப்பானா பயம். இந்த மாதிரி நிறைய பயங்களை ஃபேஸ் பண்ணி தான் மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் நம்ம வளர்ந்து வந்திருக்கோம் இல்லையா? இப்படி எல்லா பயத்தையும் ஃபேஸ் பண்ணி வந்த நம்ம தான் இந்த 23 to 35 வயசுல ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான பயத்தை ஃபேஸ் பண்ணாமல் ஸ்டக் ஆகி அப்படியே வாழ்க்கையில் நின்றுடுறோம். அது என்னன்னு கேட்டோன்னா, சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை வாழ்கிறதுக்கு எடுத்துக்க வைக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பையே எடுத்து வைக்க பயந்துட்டு வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு சாதாரணமான ஒரு வேலையை, தனக்கு பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சுட்டு அப்படியே வாழ்ந்துட்டு கடைசி காலத்தில் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி வாழலையே அப்படின்னு வருத்தத்தோடு இங்கே போகிற பீப்புள்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இப்படியே நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துருவோமோ அப்படின்னு நமக்குள்ள ஒரு பயம் ஏற்படுது இல்லையா? இந்த பயம் ஆக்சுவலாக நல்ல பயம் தான். ஆனால் இந்த பயத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் நம்ம லைஃப் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதும் ஃபெயிலியர் ஆகிறதும் இருக்குது. ஆக்சுவலாக இந்த பயத்தை வந்து நம்ம 2 விதமாக தான் வந்து ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாமுக்கு போனால் ஃபெயில் ஆயிடுவோமோன்னு பயந்துட்டு எக்ஸாமுக்கே போகாமல் ஆப்சென்ட் ஆகுறது. ரெண்டாவது விஷயம், எக்ஸாமுக்கு போனால் ஃபெயில் ஆயிடுவோமோ அப்படின்னு பயந்துட்டு அதுக்கு தேவையான ப்ரிப்ரேஷன் எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுறது. ஸோ இதில் செகண்ட் டைப் ஆஃப் ஃபியர் இருக்கு இல்லையா? எக்ஸாமில் ஃபெயில் ஆயிடுவோமோன்னு பயந்துட்டு அதுக்கான ப்ரிப்ரேஷன் எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுறது. ஸோ இவங்க வந்து இந்த பயத்தை வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஆனால் எக்ஸாமுக்கு போனாலே நான் ஃபெயில் ஆயிடுவோம்னு பயந்துட்டு அதுக்கான ப்ரிப்ரேஷன் எதுவுமே பண்ணாமல் இருக்கும் இல்லையா? ஸோ இதுதான் வந்து ஒரு தேவையில்லாத பயம். இது வந்து இந்த மாதிரி நம்ம பயத்தை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடாது. ஸோ முதல் விஷயம், நம்ம பயப்படுறது தப்பு கிடையாது. அந்த பயத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த அன்சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை வாழ்ந்துருவோம் அப்படின்ற ஒரு பயம் இருக்கு இல்லையா? இது வந்து நேரடியான ஒரு பயம் கிடையாது. இதுக்கு பின்னாடி நிறைய பயங்கள் சேர்ந்து தான் இந்த பயத்தை வந்து உருவாக்குது. ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். அதாவது ஃபெயிலியரை பார்த்தே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பயப்படுறீங்க. அதை முதல்ல நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும். ரெண்டாவது விஷயம், முயற்சி பண்ணவே பயப்படுறது. முயற்சி பண்ணாதான் சக்ஸஸோ ஃபெயிலியரோ நமக்கு வரும். ஆனால் முயற்சியே பண்ணாமல் இருந்தால் நம்ம வந்து எதையுமே ஃபேஸ் பண்ண மாட்டோம். ஸோ முயற்சி பண்ணவே பயப்படுறது ரெண்டாவது விதம். மூணாவது விதம் வந்து கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர பயப்படுறது. கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்தால் தான் நம்ம புது விஷயங்களை கற்றுக்க முடியும், நம்மளோட கோல் நோக்கி முயற்சி செய்ய முடியும். ஸோ கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியவே வராமல் நான் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது. ஸோ இந்த 3 விஷயங்கள்னால தான் நம்ம வந்து ஃபெயிலியரை பார்த்தே பயப்படுறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கோல் என்ன அப்படின்னு நம்ம கிளியராக செட் பண்ணாமல் இருக்கிறதும் கூட இந்த அன்சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை வாழ்ந்துருவோமோன்ற ஒரு பயத்துக்கு வந்து வழிவகுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களோட கோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து அதுக்கான முயற்சியை செய்யுங்க. முயற்சி செஞ்சுட்டு அதில் ஃபெயிலியர் வந்தாலும் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்ற பிளானையும் உங்களுக்குள்ளே வந்து ப்ரிப்பரேஷனாக வச்சுக்கோங்க. அது மீறியும் ஃபெயிலியர்ஸ் வரும்போது அந்த ஃபெயிலியர்ஸ் எதனால் வந்துச்சு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்படி பண்ணும்போது மட்டும்தான் நம்ம வந்து சக்ஸஸை ரீச் பண்ண முடியும். ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது சக்ஸஸை கிடையாது, நம்ம போட வேண்டிய எஃபர்ட்ஸில் மட்டும்தான். இங்கே நம்மளை சுற்றி நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள்ஸ் இருக்காங்க, சின்ன விஷயத்துலேருந்து பெரிய பெரிய சக்ஸஸ் வரைக்கும். ஸோ உங்களை சுற்றி இருக்கிற யாராவது ஒரு சக்ஸஸ் பண்ண ஒரு பர்சன்ஸை போயிட்டு கேளுங்க. உங்கள் லைஃப்பில் இந்த இடத்துக்கு நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, கண்டிப்பாக நிறைய ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்ணேன், நிறைய கஷ்டம் ஃபேஸ் பண்ணேன், அப்புறம் அதுலேருந்து இதை கற்றுக்கிட்டேன், அதுக்கப்புறம் தான் வந்து இது எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் வந்து டைரெக்டாக சக்ஸஸை மீட் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி நிறைய ஃபெயிலியர்ஸை மீட் பண்ணிவிட்டு அதுலேருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு வளர்ந்தவங்க மட்டும்தான் சக்ஸஸை வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ ஃபெயிலியர்ஸை வந்து ஒரு தடையாக பார்க்காம அதை வந்து ஒரு லேர்னிங்காக பாருங்கள். நம்ம எல்லாருமே ஃபெயிலியரை பார்த்து பயப்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம ஆக்சுவலாக ஃபெயிலியருக்கு பயப்பட கிடையாது, இந்த ஃபெயிலியர்ஸ்னால வேற விளைவுகளுக்கு தான் பயப்படுறோம். ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களை யாராவது சுற்றி இருக்கவங்க அவமானமாக பேசிடுவாங்க, உங்களோட பேரண்ட்ஸ் திட்டுவாங்க, இல்லை உங்களோட பார்ட்னர் உங்களை வந்து நம்ப மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கிற பயங்கள் தான். ஸோ உங்களுக்கு உங்களோட கோல் கரெக்டாக செட் பண்ணிட்டீங்க, அதை நோக்கி உங்களோட ஒர்க்கை போட்டுகிட்டே இருக்கீங்க. அதுக்கு நடுவில் ஃபெயிலியர்ஸ் வந்துச்சுன்னா மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத ரிசன் பண்ணாமல் அந்த ஃபெயிலியர்ஸ்லேருந்து நீங்கள் என்ன கற்றுக்க முடியும், ஏன் அது நடந்துச்சு,
இனிமேல் அது நடக்காமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை கரெக்ட் பண்ணிட்டு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக உங்களை நோக்கி சக்ஸஸ் வரும். யார் உங்களை வந்து அவமானமாக பேசினாங்களோ அவங்களே பின்னாடி வந்து ஓகே இத்தனை முறை எவ்வளோ டைம் ஃபெயிலியர் ஆயுமே வந்து முயற்சி பண்ணி இவன் சக்ஸஸ் ஆகிட்டாப்பா அப்படின்ட்டு அவங்களே வந்து பேசுவாங்க. ஸோ இமீடியட்டாக ஒரு கிராட்டிஃபிகேஷன் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்காம ஸோ யார் என்ன சொன்னாலும் கவலை இல்லை, உங்களோட கோலில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி அதுக்கான முயற்சியை நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களால் வந்து சக்ஸஸ் அடைய முடியும். ஃபெயிலியர் இல்லாமல் சக்ஸஸ் கிடையாது. ஸோ ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ணி லேர்ன் பண்ணிட்டு தான் சக்ஸஸ் அடைய முடியும். இங்கே நீங்கள் பயப்பட வேண்டியது ஃபெயிலியரை பார்த்து கிடையாது, முயற்சியே பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் பயப்படணும். உங்களுக்கான ஒரு கோல் செட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அதை நோக்கி முயற்சி பண்ணுங்கள். சக்ஸஸ் ஃபெயிலியர் ரெண்டுத்தையும் சமமாக பாருங்கள். இப்படி பார்க்கும்போது நம்ம வந்து ஈஸியாக சக்ஸஸ் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு 20,000 சேலரி வாங்குறீங்க, உங்களோட கோல் வந்து ஒரு டீ ஷாப் வைக்கணும் அப்படின்றது. இந்த சேலரி வச்சுட்டு நான் எப்படி ஒரு டீ ஷாப் வைக்க முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களோட கோல் என்ன, டீ ஷாப் வைக்கிறது. ஸோ டீ ஷாப் வைக்கிறதுக்கு டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும் அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணணும். ஸோ அந்த பணத்தை இப்போ இருக்கிற சேலரியில் உங்களோட அன்றாட தேவையெல்லாம் போக மீதி இருக்கிறத வச்சு எவ்வளோ நாட்களில் வந்து இந்த டீ ஷாப் வந்து உங்களால் வைக்க முடியும் அப்படின்ற கால்குலேஷன் நீங்கள் போடணும். ஸோ அண்ட் அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்குள்ளே நான் வந்து சேமித்து வச்சேன்னா வந்து இந்த டீ ஷாப் ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு உங்களோட தேவையெல்லாம் போக மீதி பணத்தை சேமித்து வச்சேன்னா இந்த டீ ஷாப் நான் ஓப்பன் பண்ணிடலாம். இது இல்லாமல் எனக்கு வேறு ரிசோர்ஸஸ் இருக்குது, ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு பிளான் போடணும். ஸோ பிளான் போடுறது மட்டும் இல்லாமல் ஸோ இப்போ உங்களுக்கு 20,000 சேலரி, அதில் 4,000 நான் டீ ஷாப்புக்கு சேவ் பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களோட சேலரி 16,000 தான் அப்படின்னு உங்களோட மைண்டில் ஃபஸ்ட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ 16,000 தாண்டி ₹1 கூட எந்த ஒரு சூழ்நிலைனாலும் நீங்கள் வந்து எடுக்கக்கூடாது. அது கண்டிப்பாக அதுக்கு எடுத்து வச்சிடணும். ஸோ இப்படி உங்களோட மைண்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது மட்டும்தான் வந்து அந்த கோலுக்கான ஒர்க்கை வந்து நீங்கள் பண்ண முடியும். அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இந்த பீரியட் இருக்கு இல்லையா, நீங்கள் அதுக்கான அமௌண்ட் சேர்க்குற பீரியடில் அந்த ஷாப்பை வைக்கிறதுக்கான உங்களுக்கு ஸ்கில் செட் உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கற்றுக்கிறது. இது மட்டும் இல்லாமல் சேம் உங்களோட கோலை அச்சீவ் பண்ண பீப்புள்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட நிறைய பேரோட சஜஷன்ஸ் வந்து கேட்டுக்கிறது. எதாவதுனாலலாம் ஃபெயிலியர்ஸ் வரும், என்னென்னலாம் பண்ணணும், ஸோ இப்படி ஃபெயிலியர்ஸ் வந்துச்சுன்னா என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட கோலை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ன்ற ஒரு விஷயம் தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். பிஸ்னஸ் பண்ணும்போது சக்ஸஸ் மட்டும்தான் வரும்னு யோசிக்காமல் ஃபெயிலியர்ஸும் வரலாம். ஃபெயிலியர்ஸ் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கான ப்ரிப்பரேஷனும் பிளானும் உங்ககிட்ட இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது ஃபெயிலியர்ஸ் வந்தாலுமே அதை ஃபேஸ் பண்ணிவிட்டு எதனால் அந்த ஃபெயிலியர் வந்துச்சுன்னு லேர்ன் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்களால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பிஸ்னஸை வந்து பண்ண முடியும். ஸோ எப்போவுமே நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கோல் என்ன அப்படின்றத செட் பண்ணுங்கள், அந்த கோலை நோக்கி ஒர்க் பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் ரீச் பண்ண முடியும். அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி என்னோட பர்சனல் சஜஷனாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இங்கே எல்லாருமே சக்ஸஸ்ன்னு எதை நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இன்னொருத்தவங்க உங்களை பார்த்து பெருமையாக சொல்கிற ஒரு விஷயம் தான் சக்ஸஸ் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். பட் ஆக்சுவலாக அது உண்மையான சக்ஸஸ் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து ஒரு போலீஸ் ஆகணும்னு ஆசை. ஏன்னா அப்போனா வந்து எல்லோரும் என்னை பார்த்து பயப்படுவாங்க, ஸோ எல்லோரும் என்னை மதிப்பாங்க, எனக்கு போலீஸ் ஆகணும் ஆசை அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து ராப்பகலாக படிக்கிறீங்க, ஒரு 6 வருஷம் படிக்கிறீங்க, 5 வருஷம் படிக்கிறீங்க, படிச்சுட்டு பாஸும் பண்ணிடுறீங்க, ஓகேவா. ஸோ பாஸ் பண்ணிவிட்டு அந்த வேலைக்கு போனதுக்கப்புறம் தான் அந்த வேலையோட டிஃபிகல்ட்டிஸ் எல்லாமே தெரியுது. ஸோ உண்மையாகவே உங்களுக்கு அந்த வேலை வந்து பெருசாக பிடிக்கல அப்படின்னு உங்களுக்கு அப்போ தெரிஞ்சிச்சுன்னா இட்ஸ் வெரி ஹார்ட் இல்லையா. நீங்கள் அதுலேருந்து திரும்பி வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் இவ்வளோ நாள் நீங்கள் போட்ட எஃபர்ட்ஸ் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் சக்ஸஸ்னால் உங்களுக்கு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட கோலை சின்ன சின்ன ஷார்ட் டேர்ம் கோலாக பிரித்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் டீ ஷாப் ஓப்பன் பண்ணுறேன்னா இந்த வருஷத்துக்குள்ளே நான் இந்த அமௌண்ட் சேர்த்துடணும், இத்தனை மாதத்துக்குள்ளே இதுக்கான ஸ்கில்ஸை வந்து நான் வளர்த்துக்கணும், இத்தனை மாதத்துக்குள்ளே நான் வந்து ஃபஸ்ட்டு கடை ஓப்பன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி சின்ன சின்ன வின்ஸாக வந்து பிரித்து வச்சுக்கிறது உங்களுக்கு சக்ஸஸை நோக்கி போகிறதுக்கு இன்னும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மூணாவது விஷயம், ஃபெயிலியர்ஸை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப். ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்ணாமல் இருக்கவே முடியாது. ஸோ ஃபெயிலியர்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன மாதிரி ஃபெயிலியர்ஸ்லாம் வரலான்னு ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ப்ரிப்பேராக இருக்கும்போது ஃபெயிலியர்ஸை வந்து ஈஸியாக நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். அண்ட் ஃபெயிலியர்ஸ் வந்ததுக்கப்புறம் அது எதனால் நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபெயிலியரை கரெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப நியூ வேல வந்து உங்களோட ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களை சுற்றி பாசிட்டிவான பீப்புள்ஸாக வச்சுக்கோங்க. உங்களை எப்போவுமே ட்ரெயின் பண்ணுற இல்லை நெகட்டிவாக பேசுகிற இல்லை உங்களை நீங்களே வந்து டவுனாக உணர வைக்கிற பீப்புள்ஸ் கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது
நல்லது, அது யாராக இருந்தாலும் சரி. ஸோ இந்த விஷயங்கள்லாம் கடைபிடிக்கும் போது உங்களால் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை வந்து லீட் பண்ண முடியும். ஃபைனலி ஃபியர், பயம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பயத்தை போக்குறதுக்கு ஒரே வழி என்னன்னு கேட்டோன்னா அந்த பயத்தை எதிர்கொள்கிறது மட்டும்தான். அதே மாதிரி நம்ம தோற்று போக எப்போவுமே பயப்படக்கூடாது. முயற்சியே பண்ணாமல் இருக்க தான் பயப்படணும். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு தேவையான டாபிக்ஸ் பற்றி பேசணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்.